இங்க இருக்கிற திக, திமுக இவங்க ஒரு மோசமான விஷயத்த மூலதனமா வச்சு தான் அவங்களுடைய அரசியல் பிழப்பைய நடத்துனாங்க. பிராமண வெறுப்பு. எஸ். பிராமண வெறுப்பு. திராவிட அரசியல்ல பிராமண வெறுப்ப நீங்க தூக்கிட்டீங்கன்னா, அவனுங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. திராவிட அரசியலே இல்ல. பிராமண சமூகம் மாரி தமிழகத்துல ரொம்ப மோசமா ஹியூமிலேட் பண்ணப்பட்ட சமூகம் வேற எதுவுமே கிடையாது. தமிழகத்துல அதுவும் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாலேயே அந்த கொடூரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர், இப்ப அவரு எம்.எல்.ஏ.வா கூட இல்ல. அவரு கடந்த ஆண்டு பிராமணர்கள் இல்லாத அமைச்சரவை, பிராமணர்கள் இல்லாத அதிகார மையம் அப்படின்ற மாரிலாம் ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. தாவேகா ஆட்சியில 2 பிராமணர்கள அமைச்சர்களா மாத்தியிருக்காங்க. அமைச்சர்களா ஆயிருக்காங்க. எப்படி நீங்க பிராமணர்கள அமைச்சராக்கலாம்னு சொல்லி, பிராமணர்கள் அமைச்சரானதுக்கு இங்க அவ்ளோ எதிர்ப்புகள் வந்தது. குறிப்பா இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி, அவர் என்னல்லாம் சொன்னாரு? எப்படிலாம் கதறி கதறி அறிக்கைகளா வெளியிட்டாரு. திகாலயும் சரி, திமுகலயும் சரி, அவங்களுடைய சொத்துக்கள பாதுகாக்கணும்னா, ஆடிட்டிங்லாம் பண்ணணும்னா, அப்ப மட்டும் அவங்களுக்கு பிராமணர்கள் தேவ. அதே மாரி அவங்களுடைய வழக்குகள பார்க்கறதுக்கு பிராமணர்கள் தேவ. பிராமண வக்கீல்கள் தேவ. ஆனா, பிராமணர்கள் கையில அதிகாரம் போகும்பொழுது, வயிறு எரிஞ்சு, எரிச்சல்ல, காண்டுல இந்த பைத்தியக்கார கிழவி மாரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. எப்படி நீங்க பிராமணர்களுக்கு அதிகாரம் தரலாம்? எப்படி பிராமணர்கள அமைச்சராக்கலாம்ன்னு சொல்லி கதர்றாங்க. வெளிப்படையா கதறிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய இந்த கும்பல், ஏன் பிராமணர்களும் ஒரு சமூகம் தான் அப்படின்ற மாரி பார்க்க மாட்டேன்றாங்க. எவன் கூடயா நாங்க கெடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த குதி குதிக்கிறாங்க. தெரியல. உண்மையாலேயே புரியல. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழரை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திருச்செந்தூர்ல எச்ஆர்என்சி அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் செஞ்ச சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. திருச்செந்தூர் கோயில்ல ஏகப்பட்ட அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் நடந்துட்டு இருக்கு. அது குறித்தான நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் குடுத்திருந்தாங்க. பட் கடந்த ஆட்சியில எதுக்குமே அவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்ல. திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்ல. இத்தனைக்கும் திருச்செந்தூர் கோவில்ல பக்தர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அப்போ அந்த துறையினுடைய அமைச்சரா இருந்த திரு சேகர் பாபு அவர்கள் கண்டுக்கவே இல்ல. திருச்செந்தூர்ல மட்டும் கிடையாது மக்களே. தமிழகத்துல பல கோவில்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. லஞ்சம் லஞ்சம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஆனா இது பத்திலாம் தமிழக ஊடகங்கள், இந்த திமுகவின் கொத்தடிமைகளா இருந்த இந்த தமிழக ஊடக பொறுக்கிகள் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்ல. அப்படியே சேகர் பாபு கிட்ட இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்டாலும் சேகர் பாபு என்ன சொல்றாரோ அதுதான் பதில். 2வது கேள்விய, அதாவது இப்படி நடந்திருக்கே, அத மாரி நடந்திருக்கே, நீங்க ஏன் இப்படி பதில் சொல்றீங்க அப்படின்ற மாரியான 2வது கேள்விய ஊடக பொறுக்கிகள் கேட்டதே கிடையாது. முந்தா நேத்து திருச்செந்தூர்ல திரு ரமேஷ் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்த பண்ணியிருந்தாரு. உண்மையாலேயே அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் தான். பட் இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் அந்த ஒரு விஷயத்த திருச்சி இஷ்டத்துக்கும் மாத்தி திரு ரமேஷ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயர தடுக்க பார்த்தானுங்க. தடுத்தானுங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தன்னை வெளிக்காட்டிக்காம, நான் அமைச்சர், நான் விசிட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாரி எதுவுமே வெளிக்காட்டிக்காம, ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு நபர் போல அந்த கோவிலுக்கு போனாரு. அவர் அமைச்சர்ன்னு தெரியாம அவர்கிட்டயே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்த முதல் செய்தி. அமைச்சர் இப்படி போனார் இல்லையா, திடீர்னு விசிட் பண்ணி போனார் இல்லையா, அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிடுச்சு. பல பேர் அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்டவும் செஞ்சாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விசிட் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவா தான் தாவேகாவுக்கு கொடுத்திருக்கு. முக்கியமா அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. மக்களுக்கு இந்த அரசு மீது ஒரு நம்பிக்கைய இது கண்டிப்பா வர வச்சிருக்கும். ஒரு நம்பிக்கையை கண்டிப்பா இந்த நடவடிக்கை கொடுத்திருக்கும். அதுக்கப்புறமா தான் இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகளின் கேவலமான அரசியலே நடக்குது. அதாவது லஞ்சம் வாங்கினதா ஒரு அர்ச்சகர் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா, அந்த அர்ச்சகர் கிட்ட நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரியான 2வது செய்தி ஒண்ணு வந்தது. இந்த செய்தி தமிழக மக்களுக்கு ரொம்ப கடுப்பை ஏற்படுத்திடுச்சு. அது எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? மத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? அது எப்படி நீங்க வெறும் மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு பரவலா எல்லாருமே இந்த ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுங்களா? அவரு அங்க வேலை பார்க்குறாரு. துறை ரீதியாக அவர் மேல விசாரணை நடத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த கடிதத்தையும் குடுத்துருக்காங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்துட்டு நீங்க போய் வேலை பாருங்க அப்படின்ற மாரிலாம் அமைச்சர் ரமேஷ் சொல்லவே இல்ல. இந்த மாரி துறை ரீதியாக விசாரணை நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறமா அவர பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த செய்திய எங்கேயாச்சும் போட்டானுங்களா? இல்ல. ஊடகங்கள் இத மூடி மறைச்சானுங்க. அந்த அர்ச்சகர் பிராமணர், அமைச்சர் ரமேஷ் பிராமணர்,
இவங்க ஜாதி பாசத்தினால இது மாதிரி பண்ணிட்டாங்க. பாருங்க பிராமணர்கள் இப்படிலாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க அப்படின்ற மாரிலாம் என்னென்னத்தையோ அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. அமைச்சர் ரமேஷ் திடீர்னு கோவிலுக்கு போயிருக்காரு. அவர்கிட்டயே அங்க இருந்தவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மாதிரியான காரியங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளிய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, திமுக கொத்தடிமைகள், திமுக அண்டாக்கள் இவனுங்க எல்லாருமே ஒரே மாரி, சொல்லி வச்ச மாரி, ஒரே மாரி பிராமணர்களுக்கு எப்படி இவங்க சலுகைகள் தராங்க பாருங்க. பிராமணர்கள் தப்பு பண்ணா மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்தா போதும்னு சொல்றாங்க பாருங்கன்னு அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரு கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர் ஏதாச்சும் தப்பு பண்ணாருன்னா, அவர உடனடியாக சஸ்பெண்ட் செய்யக்கூடிய இந்த அரசு, பிராமணர்கள மட்டும் எப்படி பார்க்குறாங்க பாருங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க பாருங்க, எப்படி சலுகைகள் தராங்க பாருங்கன்னு சொல்லி வச்ச மாரி ஒரே கன்டென்ட்ட எல்லா பொறுக்கி புறம்போக்குகளும் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஊடக பொறுக்கி புறம்போக்குகள சொல்றேன். இந்த தமிழக ஊடக பொறுக்கிகள் பரப்புன இந்த அவதூறு செய்தி வைரலா போயிடுச்சு. அதுக்கப்புறமாகத்தான் இந்த முக்கியமான செய்தியே வருது. அதாவது அர்ச்சகர் மற்றும் அவர் கூட இருந்த காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியே இந்த ஃபேக் நியூஸ் வைரல் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த நியூஸே வருது. உண்மையாலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்ற செய்தி அதுக்கப்புறமா தான் வருது. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இவர் மீது தவறான இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமா அமைச்சர் ரமேஷ் அவர்களே பிரஸ் மீட் வச்சு விளக்கத்த குடுத்திருந்தாரு. இத மாரிலாம் நாங்க பண்ணல. என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் பாருங்க அப்படின்ற மாரி அவரு விளக்கம் குடுத்திருக்காரு. ஒரு அமைச்சரே விளக்கம் குடுக்குற அளவுக்கு இந்த எச்ச மீடியாக்கள் வேலைய பார்த்திருக்கானுங்க. அமைச்சர் இப்படி பிரஸ் மீட் குடுத்ததுக்கு அப்புறமா அமைச்சருடைய சமூகம், அப்புறம் அந்த அரசகருடைய சமூகம் அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ரொம்ப மோசமான போஸ்ட்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் செஞ்சது திமுக. இந்த கோஷ்டில இருக்கிறவனுங்க தான். இது மாரி அவதூறுகள் பரப்புறாங்க இல்லையா? இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, குற்றத்தை தடுக்கிறது கிடையாது. இது மாரி ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறை இவரு தடுத்து நிறுத்தியிருக்காரு. அத பத்திலாம் இவனுங்க வாய் தொறந்து பேசல. இவனுங்களுக்கு தாவேக்காவ எப்படியாச்சும் கேலி கூத்தாக்கணும். தாவேக்கா அமைச்சர எப்படியாச்சும் கேலி கிண்டல் பண்ணணும். அதுவும் அவரு பிராமணரா வேற இருக்காரு. பிராமணருக்கு எதிராக நாம இங்க ஒரு பெரிய நரேட்டிவ செட் பண்ணணும். அதுக்காக தான் இவனுங்க இவ்ளோ வேலைய பார்த்திருக்கானுங்க. HRNC அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. திட்டமிட்டே திட்டமிட்டே நடத்துறானுங்க. ஏன்னா, இவருக்கு இந்த ஒரு துறை குடுக்கப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமாகவே பரவலாக எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்தது. திமுகல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. மற்ற எந்த அமைச்சர்களை காட்டிலும் 2 பிராமணர்கள் அமைச்சர்களா இருக்காங்க இல்லையா? இந்த 2 பிராமணர்கள தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. ஏன்னா, பிராமணர்கள் இல்லையா? ஈஸி டார்கெட் இல்லையா? அவங்களுக்கு எதிராக நாம என்ன அவதூறுகள் பரப்புனாலும் கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா? பிராமணர்களுக்கு ஆதரவாக யாரும் வரமாட்டாங்க. எந்த கட்சியும் வந்து நிக்காது. எந்த அமைப்புகளும் வந்து நிக்காது. யாருமே சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனா, எங்கேயோ இருக்கக்கூடிய காசால, பாலஸ்தீன்ல ஏதாச்சும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டானுங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதம் பேசக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இங்க உட்கார்ந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க. அமெரிக்க தூதரகம் சென்னையில இருக்கு இல்லையா? அங்க உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவானுங்க. நியாயமா பார்த்தா திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய இந்த அராஜகங்கள், அட்டூழியங்கள், அங்க வேலை பார்க்கக்கூடிய HRNC ஊழியர்கள், அவங்க பண்ண கேடுகெட்ட காரியங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை திமுகவினுடையது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக, அதிமுகவினருடையது. திருச்செந்தூர்ல மட்டும் கிடையாது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல இத மாரியான மோசமான அராஜகங்கள், அட்டூழியங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் தான். இவ்வளவு நாளா திமுகல, அதிமுகல இருந்த அமைச்சர்கள் இப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ எடுத்ததே கிடையாது. முதல் முறையாக தாவேகாவினுடைய அமைச்சர் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இதுக்கு பாராட்டணும். பாராட்டணும். ஆனா இவனுங்க பாராட்டாம அவருக்கு எதிராவே பேசிட்டு இருக்கானுங்க. திருச்செந்தூர்ல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் செய்த காரியம் தமிழகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு சோசியல் மீடியாக்கள்ல அமைச்சர் ரமேஷ் அவர்கள டேக் பண்ணி, தயவு செய்து நீங்க எங்க கோவிலுக்கு வாங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வாங்க, வரதர் கோயிலுக்கு வாங்க, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு வாங்க, திருச்சியில இருக்கக்கூடிய கோயிலுக்கு வாங்க, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு வாங்க. இங்க ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து அமைச்சர் ரமேஷ் அவர்களே எங்க கோயிலுக்கு வாங்க. இங்கேயும் அராஜகங்கள் நடந்துட்டு இருக்கு, அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலையில ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சொந்த ஊர்க்காரங்களே திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி பொதுமக்கள் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்களின் நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கு. இவ்ளோ மோசமாகறதுக்கு காரணம் திமுகவும், அதிமுகவும். அதிமுகவை விட திமுகவுக்கு தான் அதிக பங்கு இருக்கு. அவிங்க தான் அவ்ளோ மோசமான நிர்வாகத்த குடுத்திருந்தாங்க. HRNC அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்ப என்னடான்னா நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய இந்த அமைச்சருக்கு எதிராக பேசிட்டு வராங்க. ஒரு நரேட்டிவ பில்ட் பண்றாங்க. ஜாதி அரசியல்.
இவனுங்களுக்கு தான் பிராமணர்கள கண்டா ஆகாது. பிராமண வெறுப்ப பேசி, இப்போ இவங்க பண்ண தவறுகள எல்லாத்தையுமே தூக்கி அவரு மேல போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எப்போலாம் அரசியல் பண்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறாங்களோ, அப்போலாம் இந்த திமுக என்ன பண்ணும்? ஒண்ணு பிராமண வெறுப்பு. அந்த அரசியல எடுத்து பேசுவாங்க. அப்படி இல்லன்னா மொழி அரசியல். ஏதாச்சும் ஒரு விஷயத்த தூண்டிவிட்டு, அது குறித்து எல்லாருமே பேசணும். அத பத்தி நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். மக்கள் கிட்ட அத கொண்டு போகணும் அப்படின்ற மாரி, ஒண்ணு பிராமண வெறுப்பு அரசியல், இல்லன்னா மொழி வெறுப்பு அரசியல். இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. இதைத் தொடர்ந்து முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அத பத்தி பார்க்கலாம். HRNC அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இப்படி அதிரடியான செயல்கள் செய்றதெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கும்பொழுது உண்மையாலேயே தவறு செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதுக்கு நான் முழு சப்போர்ட் குடுக்குறேன். சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா ஆதரவு குடுக்குறேன். HRNC அமைச்சர் இந்த கோவில்ல மட்டும் இல்லாம எல்லா கோவிலுக்குமே போகணும். மற்ற கோவில்கள்ல நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸையும் அவரு பார்க்கணும். அங்க யார் யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ, அவங்க மீதும் துறை ரீதியான நடவடிக்கை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றோம் இல்லையா? அதே மாரி HRNC அமைச்சர் மட்டும் கிடையாது. மற்ற துறை அமைச்சர்களும் இருக்காங்க இல்லையா? தாவேகா அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் மற்ற அரசு அலுவலகங்களுக்கு போகணும். அங்க என்ன மாரியான காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு, யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்து அறநிலையத்துறையில மட்டும் இது மாரியான முறைகேடுகள் நடக்கிறது கிடையாது. பள்ளி கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, முக்கியமாக காவல்துறை மற்றும் சிறைத்துறைகள்ல கூட இத மாரியான முறைகேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுக, அதிமுக தான் கடந்த காலங்கள்ல ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அவங்கள பத்திலாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏதோ இந்து அறநிலையத்துறையில மட்டும் தான் இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடக்கிற மாரி இங்க இவங்கலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் இது மாரியான முறைகேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறைகளுக்கு போயிட்டு, திடீர் விசிட் போயிட்டு, அங்க நடக்கூடிய முறைகேடுகள தட்டி கேட்கணும். தப்பு பண்றவங்களுக்கு எதிராக துறை ரீதியிலும் சரி, சட்ட ரீதியிலும் சரி நடவடிக்கை எடுக்கணும். தாவேகா அரசு எடுக்குமா? எடுக்குமா? திருச்செந்தூர் கோயில்ல நடந்த இந்த ஒரு முறைகேட்டுக்கும், மற்ற துறைகள்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்த சொல்றேன். கேளுங்க. இந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா? அத தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, மற்ற துறைகள் சொல்லியிருந்தேன் இல்லையா? பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் காவல்துறை, சிறைத்துறைன்னு சொல்லிட்டு மற்ற துறைகள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த துறைகள்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய சம்பளம் சராசரியா 40,000லிருந்து 1,00,000, 1,50,000 வரைக்கும் இருக்கும். இப்போ திருச்செந்தூர் கோயில் விவகாரத்துக்கு வாங்களேன். முறைகேடில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற அந்த அர்ச்சகருடைய மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அரசர்களுடைய சம்பளம். அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா போகுதா? இத்தனைக்கும் அவங்களுக்கு சேலரியா ஒண்ணும் குடுக்குறது கிடையாது. தொகுப்பூதியம் அப்படின்ற மாரி தான் குடுக்குறாங்க. அதுவும் வெறும் 5,000லிருந்து 8,000 வரைக்கும் மட்டும் தான். தமிழ்நாடு மினிமம் வேஜஸ் ஆக்ட்டின் படி சராசரியா ஒரு நபருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கணும்னு தெரியுமா? சாதாரண கடைகள்ல வேலை பார்க்குறவங்க, சாதாரண ஊழியர்களா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கணும்னு தெரியுங்களா? சட்டப்படி சட்டப்படி ரூ. 10,594 தமிழக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய சம்பளம் இது. ரூ. 10,594. HRNC கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோவில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களும் அரசு ஊழியர்கள் தானே! அவங்களுக்கு மட்டும் ஏங்க சம்பளம் இவ்ளோ கம்மியா இருக்கு? அடிமாட்டு ரேஞ்சுக்கு ஏங்க அர்ச்சகர்களுக்கு அவ்ளோ கம்மியா சம்பளம் தர்றீங்க? அர்ச்சகர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூ. 25,000 சம்பளம் தரணும். அரசு தரணும். அவங்க ஒண்ணும் வேற வழி இல்லாம இந்த வேலைக்கெல்லாம் வர்றது கிடையாது. அவங்க பல வருஷமா சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க, சம்பிரதாயங்கள் படிச்சிருக்காங்க, ஆகம விதிகள படிச்சிருக்காங்க. இவ்ளோ வருஷம் அவங்க படிச்சு அந்த ஒரு வேலைக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரணும்? ஆனா, தமிழக அரசு துறையின் கீழ இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு இவங்க எவ்வளோ சம்பளம் தராங்க? வெறும் ரூ. 1,000 இருந்து ரூ. 5,000 வரைக்கும் சம்பளம் குடுத்தா போதுமா? அதுவும் இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ரூ. 5,000 ரூ. 6,000 இருந்தா போதுமா? அவங்களுக்கு பசங்க இருக்க மாட்டாங்களா? பொண்டாட்டிங்க இருக்க மாட்டாங்களா? அவங்க சாப்பிட வேணாமா? அவங்க பசங்க ஸ்கூலுக்குலாம் போக வேணாமா? இடஒதுக்கீடுகள் இருந்தா கூட பரவால்ல. பிராமணர்களுக்கு இங்க இடஒதுக்கீடும் கிடையாது. ஆசைப்பட்ட படிப்ப படிக்கவும் முடியாது. மெரிட்ல தான் வரணும். வேலை, இந்த வேலை. அதுக்கான சம்பளம் இவ்வளோ தான். அடிமாட்டு ரேஞ்சுக்கு தான் சம்பளம். நான் இப்படி பேசுறதுனால அர்ச்சகர்கள் செய்ற தவறுகளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நெனச்சுக்காதீங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, முறைகேடுகள்ல ஈடுபட்டிருந்தாங்கன்னா, தண்டிங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நான் தப்பே சொல்லல. நான் இங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் ஹிந்து கோவில்கள் எல்லாமே இருக்கு.
நீதிமன்றம் வகுத்த அந்த நிர்ணயங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இவ்வளோதான் பவர். இதுக்கு மேல உங்களுக்கு பவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பட் அதையும் தாண்டி தான் இங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி தலையிடுது, மூக்க நுழைக்குது, எல்லா இடத்துலயுமே கைய வைக்குது. அப்படி இருக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்த ஒழுங்கா தரணும் தானே? தரணும் தானே! அர்ச்சகர்கள் முறைகேடுல ஈடுபட்டாங்கன்னா, அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் அரசுக்கு இருக்குன்னா, அதே அரசுக்கு அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் தர வேண்டிய அதிகாரமும் இருக்கு தானே! தரணும் தானே! அது அரசாங்கத்தின் கடம தானே! அரசு நிர்வாகத்துல ஏகப்பட்ட துறைகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. அந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய சம்பளங்கள் எவ்வளோன்னு பாருங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு பாருங்க. மற்ற இடங்கள்ல, மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய சம்பளங்கள் எவ்வளோன்னு பாருங்க. ரோடு போடுறாங்க இல்லையா? ரோடு கான்ட்ராக்ட் எடுக்குறாங்க இல்லையா? அவங்கலாம் ஒழுங்கா ரோடு போடுறாங்களா? அந்த துறையில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? ஆனா, அந்த துறைகள்ல எவ்வளோ முறைகேடுகள் நடக்குது? இத்தனைக்கும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் 40,000லிருந்து 1,50,000 2,00,000 வரைக்கும் போகும். அவங்க எல்லாருமே அவ்வளோ சம்பளங்கள் வாங்குறாங்க. அது போக இது மாரி ஊழலும் பண்றாங்க. ஆனா, கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு சம்பளமும் கிடையாது. அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். லீவும் பெருசா குடுக்க மாட்டாங்க. இவ்ளோ இருக்குங்க. இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. நான் வக்காலத்து வாங்கல. நான் ஃபேரா சொல்றேன். இங்க இவ்ளோ சம்பளம் வாங்கிட்டு முறைகேடுகள்ல ஈடுபடுறவங்களுக்கு பெருசா அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுத்த மாரி தெரியல. திடீர்னு லஞ்சத்துறையினர் வந்து மறைஞ்சிருந்து பிடிக்கிறது. இது மாரி அப்பப்போ வருஷத்துக்கு 2 வாட்டி, 3 வாட்டி நடக்குமே தவிர, மத்தபடி இத மாரி லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்றவங்க மீது பெருசா நடவடிக்கை எடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் தமிழகத்தில மட்டும் சொல்லல. இந்தியா முழுக்க இதே நிலைமை தான். அவங்க மீது நீங்க அவ்ளோ கரிசனம் காட்டுறீங்க. ஆனா இங்க அவங்கள அரசு ஊழியர்களாகவே நீங்க பார்க்கிறது இல்லையே! அவங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தையும் நீங்க ஒழுங்கா தர மாட்டேன்றீங்களே! இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு பிராமணர்கள கண்டா ஆகாது. பிராமண துவேஷம், பிராமண வெறுப்பு அப்படின்றது தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வெறுப்பு தான் வேணும்னே கோவில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிமட்ட ரேஞ்சுக்கு சம்பளத்த தராங்க. ரொம்ப ரொம்ப மோசமான சம்பளத்த தராங்க. தட்டுல கை வைக்கிறாங்க, உண்டியில கை வைக்கிறாங்க, எல்லா காசும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு சம்பளமா தர வேண்டியதையும் ஒழுங்காவும் குடுக்குறது கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல அதாவது ராஜாக்கள், நம்மளுடைய ராஜாக்கள் அந்த காலகட்டங்கள்ல கோவில்களுக்கு ஏகப்பட்ட தானங்கள் குடுத்துருக்காங்க. அவங்க கோவிலுக்கு மட்டும் தரல. அங்க கோவில்ல கைங்கரியம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கும் சேர்த்தும் தான் அவங்க தானங்கள் குடுத்துருப்பாங்க. கோவில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அந்த தானங்கள் மூலியமாக பலன் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்போ கோவில்களுக்கும் சேர்த்து, அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து தானங்கள் குடுத்திருந்தாங்க. ஃபைனலி ரொம்ப வருஷம் கழிச்சு திராவிடம் அல்லாத ஒரு அரசினுடைய ஆட்சி இப்போ இருக்கு. ஸோ இவங்க இது எல்லாத்தையுமே டேக் கேர் எடுத்து பார்த்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க முறைகேடுகள்ல ஈடுபட்ட அரசியர் மீது நடவடிக்கை எடுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அது சரியானது தான். ஆனா, சம்பளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத தயவு செய்து சரியா குடுங்க. அது மட்டும் தான் நான் கேட்கறது. இங்க இருக்கக்கூடிய பல அரசு துறைகள்ல ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. ஊழல் பண்றவங்களுக்கு சம்பளமானது 40,000லேருந்து 1,50,000 2,00,000 வரைக்கும் இருக்கு. அவ்வளோ வாங்கி அவங்க ஊழல் பண்றாங்க. பட் இங்க அது மாரிலாம் இல்ல. அவங்களுக்கு சம்பளம்ன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடிமட்ட ரேஞ்சுக்கு தான் சம்பளமே தராங்க. ஸோ இந்த விஷயத்தையுமே கொஞ்சம் நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லாருக்கும். திரு ரமேஷ் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சம்பளம். அந்த சம்பளத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து குடுங்க. அது மட்டும் தான் என் தரப்புல இருந்து நான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை.